பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அன்பானவர்களே, ஏசாயா 26 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கணும். ஏசாயா அப்படிதான் சொல்றாரு, கர்த்தரை என்றென்றைக்கும் என்ன செய்யுங்க, நம்புங்க. கர்த்தரை நம்புங்க. இந்த உலகத்தில் எதையோ நம்ம நம்பின்னு இருக்கிறோமே, யாரையும் நம்பின்னு இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்புறது இல்லை. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு உடல்நிலை குறைவாக ஒருத்தர் வந்தாங்க. ஐயோ எனக்கு ஏதோ வயிற்றுல அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, பெரட்டுது, உருட்டுது அப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கேட்டேன், என்ன சாப்பிட்டீங்கன்னு இதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் டிஃபன் சாப்பிட்டேன்னாங்க. எங்கேருந்து சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க? கடையில் இருந்து சாப்பிட்டேன். சரி, ஓகே. அப்போ ஆண்டவர்கிட்ட திரும்ப நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லைப்பா, அவங்க சாப்பிட்ட ஃபுட்டில் ப்ராப்ளம் இருக்குது. நான் சொன்னேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம், போயிட்டு கசாயம், டீ அது மாதிரி ஏதாச்சும் போட்டு சாப்பிடுங்க, நல்லா சூடாக தண்ணியாவது குடிங்க, அப்போது ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொன்னேன். நான் ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன். இவங்களால் அந்த எமோஷன், நம்பிக்கை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லை. உடனே ஐயா நான் போய் டாக்டர்கிட்ட பார்க்கட்டும். நான் சொன்னேன், தாராளமாக டாக்டர் போய் பாருங்கள். டாக்டர்கிட்ட போன பிறகு அவர் சொல்கிறார், அனுப்பிச்சிடுறேம்மா உனக்கு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா ஃபீஸ் வாங்கிக்கினேன். அதுக்கு பிறகு ஒரு 700 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்து, ஒரு சிறப்பு இதெல்லாம் எழுதி கொடுத்து, ஒரு 1200 ரூபா பில்லை போட்டு, அவருக்கு ஒரு 300 ரூபா ஃபீஸை போட்டு, மொத்தம் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வாங்கி அனுப்பினார் பாருங்க. உடனடியாக வயிற்று வலி நின்று போச்சு. ஏன் தெரியுங்களா? இப்போ வயிற்று வலி நின்றுடுச்சு, பண வலி வந்துருச்சு. நான் சொன்னது ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிக்க சொன்னேன். அதை குடிச்சிருந்தா 5 ப்ராப்ளம் உடனடியாக நார்மல் ஆகிடும். ஆனால் இப்போ இவங்களுடைய விசுவாசம் டாக்டர் மேலே இருக்கிறதா, கர்த்தர் மேலே இருக்கிறதான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசம் இன்று கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நான் ஒருவரையும் குற்றப்படுத்துவதற்காக இதை நான் பேசவில்லை. நம்ம விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தர் மேலே இன்னைக்கு விசுவாசம் வச்சிங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் எதை கட்டளையிடுகிறோ, நீங்கள் எதை முடிவு செய்கிறீங்களோ அதுதான் நடக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுப்பாரு. கர்த்தரை நம்புங்க. ஆமென்.